ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எட்மேட்டிக்ஸ் ப்ளஸ். உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் வேணும் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணிக்கோங்க. இப்படி டைப் பண்ணிவிட்டு தமிழ்நாடு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, செவன்த், எயித்து, நைன்த்து, 10th, 11th, 12th அப்படின்னு சொல்லி அத்தனை கிளாஸோடைய லிங்க்கும் வந்து காமிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த கிளாஸோடைய புக் வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக் வேணும்னா இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் இங்கே பாருங்கள், தமிழ் மீடியம் சொல்லிட்டு சப்ஜெக்ட் நேம் கொடுத்துருக்காங்க, தமிழ், இங்கிலீஷ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் சயின்ஸ். இதில் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி காமிக்குது இல்லைங்களா? ஸோ இந்த டவுன்லோடை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தமிழ் புக்கு தான் வேணும் அப்படின்னா தமிழ் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து காமிக்குது பாருங்கள். இது நீங்கள் வேணும்னா இந்த பிடிஎஃப் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பிடிஎஃப்பில் தான் இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு எதுவும் காமிக்கல. ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கு கிடச்சிரும். நீங்கள் பாருங்கள், தமிழ் முதல் வகுப்பு முதல் பருவம். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன லெசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், பொருளடக்கம். இதில் பாடி ஆடி விளையாடலாம், விரலோடு விளையாடு, அருவியின் ஆட்டுக்குட்டி, கொக்கு நிற்கும் குளக்கரை, கடற்கரைக்கு செல்வோமா, 5 பாடம் இருக்குது. இந்த இமேஜ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஸோ காட்டுக்குள்ளே கொண்டாட்டம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஆலமரத்தில் விளையாட்டு. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இன்னும் வேணுன்னா கூட நீங்கள் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆலமரத்தில் விளையாட்டு. ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கைத்தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாலாட்டு, குள்ளநரியே தாலாட்டு, சின்ன முயலே மேளங்கொட்டு, சிங்க குட்டியே தாளந்தட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு ஏலேலேலோ பாடிக்கிட்டு ஒன்றாகத்தான் சேர்ந்துக்கிட்டு ஓடி வாங்க தொல்லிக்கிட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த இமேஜஸ் எல்லாம். நெக்ஸ்ட்டு விளையாடலாம் வாங்க. இடிக்காமல் நடக்கிறது. இடுப்பில் கை வச்சுக்கிட்டு ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க இடிக்காமல் நடக்கணும். ஸோ இது கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பெரியவங்கன்னா அழகாக பார்த்து இடிக்காமல் நடப்பாங்க. சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் கஷ்டம் தான், நிறைய பேர் இடிச்சு தான் நடப்பாங்க. அதுவுமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதால நம்மளுடைய புத்தகங்களில் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால் டீச்சர்ஸ் நீங்கள் வந்து டீச் பண்ணுறப்ப உங்கள் பிள்ளைங்களை இதை எல்லாத்தையும் செய்ய வச்சு பாருங்கள். தட் வில் கிவ் அட்மோஸ்ட் ஹாப்பினஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹாப்பி அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுமே ரொம்ப ஹாப்பியாக இருப்போம். அடுத்தது பாருங்கள், நடிப்போம் நடிப்போம். காக்கா காக்கா மாதிரி கத்தி நடிக்கிறது. அதாவது விரும்பியபடி மாறி நடித்து காட்டுவோம். நமக்கு என்ன விருப்பமோ அதுபடி நம்ம வந்து மாறி நடித்து காமிக்கலாம். அடுத்தது பாருங்கள், ஒருத்தவங்க பூனை மாதிரி மியாவ் மியாவ் அப்படின்னு நடிக்கிறாங்களா? ஸோ அந்த மாதிரி எந்த உயிரினம் மாதிரியும் விலங்கு மாதிரியும் நம்ம நடித்து காமிக்கலாம். நெக்ஸ்ட்டு இலையும் காயும் பாருங்கள். படத்தை பார்த்து கதை சொல்லி மகிழறது. அது எப்படி படத்தை பார்த்து கதை சொல்கிறதுன்னு தானே யோசிக்கிறீங்க? இந்த படத்தில் பாருங்கள், ஃபோன் கேட்டு ஒரு எலி அழுதுட்டுருக்கு. அதுதான் கண்டிப்பாக குழந்தை எலி. அம்மா எலி என்ன சொல்லுது, ஃபோன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லித்தராங்க. சரி, ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதா, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா உள்ளே வராரு இல்லையா, அவர் வந்து வா நம்ம வெளியில் போயிட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறார். அங்கே போயிட்டு இலையை பறித்து அந்த இலையில் பிபி செஞ்சு கொடுத்து இதை வந்து நீ பிபி ஊது அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு. அப்புறம் அதிலேருந்து விழுந்த அந்த பூ வந்து பம்பரம் மாதிரி சுற்றி காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொட்டாங்குச்சியில் சக்கரைலாம் வச்சு அந்த கொட்டாங்குச்சியில் குட்டி எலியை உட்கார வச்சு இழுத்துட்டு போகிறாரு. தண்ணி தாகம் எடுக்கிறப்ப பப்பாளி இலை அந்த பைப்பை வச்சு தண்ணி குடிக்க வைக்கிறாரு. அப்புறம் கொடையாக வந்து ஒரு இலையை பறித்து அந்த இலையை கொடையாக பிடிச்சிக்க சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஜாலியாக இருக்கும். அடுத்தது அவங்க அம்மாவே இந்தாப்பா ஃபோனு அப்படின்னு சொல்லி ஃபோன் கொடுக்குறப்ப எனக்கு ஃபோனெல்லாம் வேண்டாம், அப்பாவே எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு, இன்றைக்கி நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜாலியாக படுத்துக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து பம்பரம் விளாட்னோம், பிபி செஞ்சோம், தண்ணி குடிக்கிறதுக்கு இலையை கட் பண்ணி அந்த பைப்பை யூஸ் பண்ணிக்கிட்டோம், அதுக்கப்புறம் இலையை கட் பண்ணி மழை வரப்போ அதை கொடையாக பிடிச்சிக்கிட்டோம், கட்டையை வச்சு நாங்கள் கட்டுமரம் போல் அதில் நீரில் வந்து சவாரி செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஜாலியாக சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் விவரிக்கிறப்பயே அந்த குட்டி எலி தூங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், விரலோடு விளையாடு. நாய்க்குட்டியை தேடி. நாய்க்குட்டியோடைய படம் ஒன்று இருக்குது. அதை வந்து அம்மா நாய்க்குட்டி வந்து எடுத்துகிட்டு வருது. ஸோ அந்த நாய்க்குட்டி வந்து போலீஸ்கிட்ட சொல்லுது, என்னோடய நாய்க்குட்டியை வந்து காணோம், நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த போலீஸ்காரரும் அந்த படத்தை வாங்கிக்கிட்டு
எதுதான் வந்து அந்த நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லி அதை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஸோ இதில் எது அந்த நாய்க்குட்டி அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த நாய்க்குட்டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேறுபட்டதை வட்டமிடுவோம். இங்கே நான் வந்து வட்டமிடலாமா? இங்கே நான் வந்து வட்டமிட முடியாது. ஸோ நீங்கள் வந்து வட்டமிடலாம். இல்லை எது வேறுபட்டு இருக்குன்னு பாருங்கள். யார் கரெக்டாக கண்டுபிடிக்கிறீங்க பார்ப்போம். ஸோ கால் பாருங்கள், இதுக்கு 4 கால் இருக்குது, இதுக்கும் 4 கால் இருக்குது. ஆனால் இதுக்கு 3 கால் தான் இருக்குது. ஸோ இந்த 3ஆவதாக இருக்கிறது தான் வேறுபட்டு இருக்குது. அடுத்து இதில் பாருங்கள், இதில் எது வேறுபட்டு இருக்குது கரெக்டாக கண்டுபிடிங்க பார்ப்போம். பல். இதில் பாருங்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பல் கம்மியாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நிறைய பல் இருக்குது. அப்போ இந்த 4ஆவது இமேஜ் தான் வேறுபட்டு இருக்குது. அடுத்தது இந்த நத்தையை பாருங்கள், நத்தையுடைய கண்களில் தான் வித்தியாசம் இருக்குது. இது எல்லாமே ரவுண்டாக இருக்குது. ஆனால் இந்த நத்தைக்கு மட்டும் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. அப்போ இதுதான் வேறுபட்டது. ஈஸியாக கண்டுபிடிச்சோமா? அடுத்தது முதல் படம் போல் எது இருக்கோ அதை வட்டமிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதல் படத்தை தெளிவாக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எது இருக்கோ அதை தான் வந்து நம்ம இப்போ வட்டமிட போகிறோம். முதல் படம் போல் இருக்கிறது இதுவா இல்லை இதுவா? இந்த 3ஆவது இருக்கிறது தான். ஏன்னா இந்த முதல்ல இருக்கிறதுல இந்த நாக்கு தெரியல, ஆனால் இங்கே நாக்கு தெரியுது. இங்கே 2 கொம்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு கொம்பு இருக்குது, அதனால் இது வராது. அடுத்தது இந்த இடத்துல 2 கொம்பு இருக்குது, இங்கே 1 தான் இருக்குது, அதனால் இது வராது. இதுதான் வந்து வரும். ஸோ 3ஆவது. இதே மாதிரி இருக்கிறது எதுன்னு பாருங்கள். இது தானே? எஸ், எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல வந்து மஞ்சள் கலரில் இருக்குது. ஸோ இவர் வரமாட்டார். இந்த மஞ்சள் வந்து இந்த இடத்துல ப்ரௌன் கலரில் இருக்குது, அதனால் இதுவும் வராது. இந்த பச்சை கலரில் போட்டிருக்கிறது இங்கே நீல கலரில் இருக்கிறது செகண்ட் ஒன். அடுத்தது இந்த தவளை. வரும். இந்த தவளை தான் வரும். இல்லை கண்ணில் வித்தியாசம் இருக்குது. இங்கே கண், கை, கால் எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு படத்துக்கு பார்த்து பொருத்தமானதை குழுவுடன் சேர்ப்போம். இந்த பறவைங்க கூட எதை வந்து நம்ம சேர்க்க முடியும்? இந்த பறவையை தான் சேர்க்க முடியும், ஆந்தை. இந்த பொம்மைகளோட எந்த பொம்மையை சேர்க்க முடியும்? இந்த ரயில் என்ஜின் பொம்மையை தான் சேர்க்க முடியும். இந்த பென்சில், எரேசர், நோட்டு கூட எதை சேர்க்கலாம்? ஷார்ப்னர். நிகழ்வை சொல்வோமா? ஒரு பறவை அலைஞ்சு திரிஞ்சு ஒரு மரத்தை கண்டுபிடிச்சி அந்த மரத்தில் கூடு கட்டுறதுக்காக அங்கேயும் இங்கேயும் தேடி கூடு கட்ட தேவையான நார், குச்சி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூடை வந்து கட்டி பெரிய கூடாக மாற்றிடுச்சு. கூடாக மாற்றின உடனே அந்த கூட்டில் முட்டையிடுது. முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது. குஞ்சு பொரித்து அதனுடைய குஞ்சுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. அந்த குஞ்சுகளுக்கு உணவு சேகரித்துட்டு வர்றதுக்காக போயிட்டு உணவை எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தைங்களுக்கு அம்மா பறவை உணவு ஊட்டுது. பெயரை சொல்வோமா? குடை, பாகற்காய், கல், தவளை, இலை, முட்டை, தலையணை, உருளைக்கிழங்கு. தவளை, இளநீர், சிவப்பு நிற பை. இளநீர். செய்யலாம். களிமண்ணை வச்சு பாருங்கள், பொம்மை இந்த சொப்பெல்லாம் செய்கிறாங்க பாருங்கள். அடுத்தது மாட்டலாம்னு சொல்லிட்டு பேப்பரில் செஞ்சு நூலெல்லாம் கட்டி அதை வந்து செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நிரப்பலாம்னு சொல்லி தண்ணியை ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு மாற்றி விடுறாங்க. அடுத்தது எடுக்கலாம், எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி இது வந்து தண்ணியில் மிதக்கிறது. அந்த கிளிப்பு, துணிக்கு போடுற கிளிப்பை வச்சு எடுக்கிறது. தென் குச்சி போட்டுட்டு, குச்சி விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இதை. பெரிய குச்சி ஒன்று இருக்கும், அடுத்தது அது மேலே சின்ன குச்சிலாம் வந்து போட்டு அதை ஒரு குச்சி வச்சு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கோலம். மாவில் கோலம். அடுத்தது நூலில் கோக்குறது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயே பாருங்கள், நூலில் கோக்குறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. தாளில் ஒட்டுறது, நூல் வச்சு ஒட்டுறாங்க, தானியங்கள் வச்சு ஒட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு விரல் அச்சு வைப்போம். விரலில் அச்சு வச்சு காரு, ஹெலிகாப்டர், அப்புறம் இந்த பொம்மை, ஏரோப்ளைன், ட்ரெயின் இதெல்லாமே வந்து உருவாக்கியிருக்காங்க. வண்ணம் தீட்டுவேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பிடிச்ச மாதிரி வண்ணத்தை தீட்டணும். வாங்க என்னோட எப்படி வந்து இது போகுதோ அது மாதிரி இந்த ஜிக்ஸாக் லைன்ஸ் எல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது விடுபட்டதை வரைவேன். இங்கே என்ன விடுபட்டிருக்கோ அதை நம்ம வரையணும். இங்கே டோட்டலாக நம்ம தான் வரையணும். அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு. கைவீசம்மா கைவீசு,
பள்ளிக்கு போகலாம் கைவீசு, பாடம் படிக்கலாம் கைவீசு, கணிப்பொறி கற்கலாம் கைவீசு, கவிஞராகலாம் கைவீசு, அறிவியலை அறியலாம் கைவீசு, அறிஞராகலாம் கைவீசு, அறிவை வளர்க்கலாம் கைவீசு, அன்பாய் வாழலாம் கைவீசு, விளையாடப் போகலாம் கைவீசு, வெற்றி பெறலாம் கைவீசு, கைவீசம்மா கைவீசு. நல்லா இருக்குல்ல பாட்டு? இங்கே பாருங்கள், இந்த குழந்தைங்களும் உங்களை மாதிரியே எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். ஓகே, இதோட முடிச்சுக்கலாமா? முடிச்சாச்சு.